ஒரு விவசாய நிலத்தில் நீரோட்டம் பார்த்து ஒரு 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டாச்சு. இது எந்த இடத்துல என்ன ஏதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்களை வாட்டர் டிவினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு டு மலசிபாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி வலசு அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாராகாடு அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தை ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணிங்கன்னா இவ்வளோ அடியில் தண்ணி வரும், எத்தனை இன்ச்சு தண்ணி வரும், இவ்வளோ அடி ஓட்டமாக இருக்கும் அப்படின்னு டார்கெட் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது என்ன காரணத்துக்காக அவர் அப்படி சொன்னார்னா, அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600-700 வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டம் வந்துடணும். ரொம்ப கீழே போய் டெப்த்தில் வேண்டாம், மேல் மட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் ஓட்டிக்கலாம். ஒரு பாயிண்ட் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900-1000 அடி ஓட்டுறதுக்கு 2 பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து ஓட்டிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தை ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து தான் சஜஷன் பண்ணுறோம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுற மாதிரி தான் ட்ரில் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு ஓட்டுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான தண்ணி கிடச்சிருச்சுன்னா இதை ஓட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த பாயிண்ட்டையுமே இந்த தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது, போர் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி போச்சு. சைடு போர் ஓட்டியிருக்காங்க கிணத்துல, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி போச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் வந்து போர் போட்டுறான்னு சர்வே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. மேல் மட்டமில் எது கசிகள் கிடைக்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைப்பு கேசிங் பைப் போட்டு கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு தண்ணியாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது 200 முடிஞ்சு 300 முடிஞ்சு ஒரு 330 டு ஒரு 340 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு கிடச்சிருது. இப்போ இந்த 2 கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 டு 2.25 தண்ணி இருக்கும். அதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க. 400 முடிஞ்சு 500 முடிஞ்சு 600 முடிஞ்சு கல் எதுவும் சேஞ்சஸ் ஆகலை, ஒரே தொடர்ச்சிகளாக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் அமைச்ச போரில் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600, 700, 800 வரைக்கும் கூட ஓட்டி பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக ட்ரையாக போயிருக்கு, அதுக்கு கீழே கல்லே மாறல. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 350க்கு மேலே போய் கல் மாறல. அதோட வேண்டாம், இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு ஒரு 640 ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த பாயிண்ட்டை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி செகண்ட் பாயிண்ட் ட்ரில் பண்ணலாம் அப்படின்ட்டு செகண்ட் பாயிண்ட் ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் பாயிண்ட் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 டு 170 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புகை இடைக்கி ஒரு 3/4 இன்ச்சு தண்ணி இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரமானாட்டம் வந்துச்சு. அதில் கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 டு ஒரு 250 அந்த ரேஞ்சில் அடுத்த கேப்பு கிடச்சிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 390 அந்த ரேஞ்சில் ஒரு கேப் கிடச்சிது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-550 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா 600 இந்த பாயிண்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் 2 பாயிண்ட்டு ட்ரில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு தண்ணிக்கு மேலே சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் ஒரே போராக கிடைக்கல, 2 பாயிண்ட்டு ட்ரில் பண்ணி ஒரு 4 இன்ச்சு தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சுன்னு. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனையில் விவசாய தோட்டத்திலேயே தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நீரோட்டம் பார்த்து போர் போடணும், நீரோட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? நம்மளோட நீரோட்டம் பண்ணிட்டு நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது அனுபவத்தை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ முடிந்து ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. வேறு சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.